அந்த ஒத்தாசையை தேரலாம். கருவறையில் என்னை அழைத்தது நீங்கதான் அப்பா, தனிமையிலே துணை நின்றவர் நீங்க ஏசப்பா. கருவறையில் என்னை அழைத்தது நீங்கதான் அப்பா, தனிமையிலே துணை நின்றவர் நீங்க ஏசப்பா. தகப்பனே ஆராதனை, என் மீட்பரே ஆராதனை. தகப்பனே ஆராதனை, என் மீட்பரே ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேலை உண்மை ஆராதித்தோம் அப்பா. இந்த மாலை வேலையோட ஒரு சிலராய் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. இசப்பா, இந்த மாலை வேலையில கூட ஆண்டவரே அடிமைக்கு ஒன்றும் தெரியாதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தை என் வாயில் வைக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமலும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறேன் என்று சொன்னீரப்பா. ஆமாண்டவரே, இந்த மாலை வேலைப்பா பக்தி விருத்தியான வார்த்தைகளை நீர் பேசும்படியாக செபிக்கிறோம். கர்த்ததாமே ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை புறப்பட்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கேட்குதுங்களா? சரி. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 25. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 25. உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டு இருங்கள். இயேசு கிறிஸ்து ஜெபத்தில் அவர் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார். அவர் வருமளவும் நாம்னா சரி, நம்ம கூட நம்ம செய்வோம். அவர் வருமளவும் அவரிடத்தில் நம்ம உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்து பிதாவோடு உறவு கொள்றதுக்கு அது உறுதியாக இருந்தார். பிதாவோடு அவர் அவர் பிதாவோடு அவர் உறுதி, அதான் பிதாவோடு உறவு கொள்ளும்போது அதில் கூட அவர் உறுதியாக பற்றி கொண்டு இருந்தார். இயேசுக்கு நான் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து வருமளவும் நாம் பற்றி கொள்ள வேண்டும். நம்ம எப்படி பற்றி கொள்ளணும்னா, நம்ம நம்முடைய விசுவாசமான கப்பலை சேதப்படுத்தாதபடி நம்முடைய கிரிகள் மூலமாக நம்மளை ஆண்டவரை பற்றி கொள்ளணும். அது மாத்திரமில்லை, நாம் ஜெபிக்கும் போது நம்ம துதிக்கும் போது நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தில் கூட நம்ம என்ன செய்யணும்? அந்த தாளந்தை வேஸ்ட்டாக நம்ம விடாதபடிக்கு அந்த தாளந்தை நம்ம என்ன செய்யணும்? அதில் கூட நம்ம பற்றிக்கணும். நம்ம தேவனுடைய சபையில் நம்ம கொடுக்கப்பட்ட என்னென்ன தாளந்து நமக்கு இருக்குது? ஜெபிக்கிற தாளந்து, பாடுகிற தாளந்து, அப்புறம் அந்த தீர்க்க தரிசனம் தாளந்து, இதெல்லாம் இருக்குது. நம்ம தாளந்தெல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த தாளந்தில் கூட நம்ம என்ன செய்யணும்? அதில் உறுதியாய் பற்றி கொண்டு நம்ம அதன்படி நடக்கணும். அதான் உறுதியாய் பற்றி கொண்டு நற்கிரிகளில் கூட நம்ம என்ன செய்யணும்? அவரை பற்றி கொள்ளணும். ஆண்டவர் என்னென்ன கிரி அந்த கிரி கூட நம்ம என்ன செய்யணும்? பற்றி கொள்ளணும். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு நாம் துதிக்கிற துதி, நம்ம கொடுக்கப்பட்ட தாளந்து, அவர் கட்டளைகளும் கற்பனைகளும் நியமங்களையும் அவர் வருமளவும் பற்றி கொள்ள வேண்டும். கொஞ்சம் பலம் இருந்தும் என்னை மறுதளிக்காதபடிக்கு என் கட்டளையும் என் கற்பனையும் கை கொண்டபடியா நான் உனக்கு திறந்த வாசலை கொடுக்குறேன்ட்டு நம்ம வெளிப்படத்தில் வாசிக்கிறோம். நமக்கு கொஞ்சம் பலம் இருந்த நம்ம செய்யணும்? அவர் கட்டளையும் கற்பனையும் விடாதபடிக்கு பற்றி கொள்ள வேண்டும். அதான் சொல்லியிருக்குது, உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும், அவர் வருமளவும் நம்ம அப்படி இப்படி நம்ம பிசக்காதபடிக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பற்றி கொண்டு இருந்தால் தான் அவருடைய சமூகத்தில் நம்ம போக முடியும். கடைசி பரிந்த உலக முடிவு பரியந்தம் ஆண்டவரை நமக்கு என்ன நெருக்கம், பாடு, கஷ்டம், கண்ணீர் வந்தாலும் நம்ம விடவே கூடாது. அது விடாப்படியாக ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆண்டவரோடு நம்ம பற்றி கொள்ளணும். நான் உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டு இருங்கன்னு சொன்னேன்னா, நம்ம எல்லாவற்றையும் அவர் கொடுக்கப்பட்ட தாளந்து, அவர் கொடுக்கப்பட்ட வரங்கள், அவர் கொடுக்கப்பட்ட கனிகளில் கூட நாம் என்ன செய்யணும்? அவர் வருமளவும் அதில் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அது ஒரு நாள் நம்ம அந்த வரங்களில் அந்த எல்லாத்தையும் நம்ம எழுந்து போகவே கூடாது. அது மாத்திரம் இல்லை, அதே வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு. இதோ யார் சொன்னாலும் சொல்லாக்கட்டி அவர் வரத்தான் போகிறார். ரொம்ப சீக்கிரம் இப்போடு வந்துட்டாக்கா, இப்போ இருக்கிறவங்க தான் நம்ம போயிடுவோம் மேலே. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது. இப்போது மற்ற கூட்டத்தெல்லாம் எங்கே தான் போச்சே தெரியல. என் பொண்ணே வரல. இப்போது நான் மற்றவங்க மேலே சொல்ல, என் பொண்ணு ஏண்டி வரல ட்ரெஸ் பண்ணி விட்டான்னு. என்னடியாண்ணா நாட்டி சச்சுன்னா நான் ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு கூட தான் வந்து கூப்பிட்டாங்க எங்கள் சொந்தக்கார. அடுத்த வாரம் பேசிக்க சிஸ்டர் இருந்தாங்க. எனக்கு தேவனுடைய ஆலயம் தான் முக்கியம். நான் உன்னுடைய ஃபங்க்ஷன் முக்கியம். நான் சர்ச்சுக்கு போகிறது அது முக்கியம் கிடையாதா? போன வாரமே நான் பேச வேண்டியது எனக்கு தள்ளிப்பட்டார் ஆண்டவர். ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா நீ பார்த்து நான் இன்னொரு வாரம் சொல்லணுமா? நீ லட்சம் கொடுத்தா கூட 1000 ரூபாய்க்கு தான் நான் வரமாட்டேன் அந்த ஊருக்குன்னு சொன்னேன். வேன் வச்சுன்னு போனால் இவ போயிட்டா. என் பொண்ணு நல்லா திட்டி அனுப்பிச்சேன். நான் பேச போகிறேன், நீ வரலையா? ஏம்மா பத்திரமா பேசுமா, சாரா பேசுமா அண்ணா. சரி எனக்கு பயம்தான். நான் பேசி பழகலை சிஸ்டர் மாரி. என்னால் பேசவே முடியாது. அவங்க அவ்வளோ ஞானமாக, அவ்வளோ கருத்தாக, விவரமாக, தெளிவாக நமக்கு புரிகிற மாதிரியா பேசுங்க. என்னால் அதில் பழக்கமே கிடையாது. ஏதோ இதில் இருந்தாலும் ஏதோ ஒரு குழந்தை போல் தொத்தி நான் பேசுகிறேன். நான் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. இதோ சீக்கிரமாக வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு பற்றி கொண்டிரு. நம்ம ஆளுக்கு நம்மளுக்கு ஒரு கிரீடம் ஆண்டவர் வச்சுன்னு இருக்கிறாரு. அந்த கிரீடத்தில் நம்ம இன்னும் அந்த வந்து நம்ம கிரியை செய்கிறோமோ அந்த கிரீடத்தில் ஒரு முத்து பதிப்பாராம். அவங்கவுங்களுக்கு ஒரு கிரீடம், சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம கூட ஒரு கிரீடம். அந்த நம்ம பணத்தை அங்கே தான் தெரிப்போது. யாரோட கிரீடத்தில் என்னென்ன முத்து இருக்குது. ஆத்மா ஆதாயப்படுத்துகிற முத்துக்கள். அப்புறம் ஒரு ஆத்மா கூட்டி வந்தால் ஒரு முத்து வச்சுட்டு வரான். யார் கிரீடம் காலியாக்குதோ என் கிரீடம் அதெல்லாம் நான் வந்து ஆதியில் நான் நிறையா சொல்ல முடியாது. ஆத்மாக்கள் நான் அந்த சபையில் நிறைய பேர் கூட்டி போயிருக்கிறேன். ஆனால் இங்கே தான் நான் நிறைய பேர் கூப்பிட்றேன். ஆனாலும் கூட என்ன செய்கிறாங்க, வரேன்றாங்க. அப்புறம் வந்துடுறேன். நான் நிறைய பேர் விடா கூட போய் சொல்கிறேன், வந்துடுங்க. அது எங்கள் எல்சடா சபைக்கு வாங்கன்னு தான் கூப்பிட்றேன். எனக்கு ஒரு ஆசை, ஆத்துமாக்களை சேர்க்குற ஒரு ஆசை. அப்போ தான் அந்த ஆத்துமா சேர்த்தா தான் நமக்கு ஆண்டவனை நம்ம கிரீடத்தில் ஒரு முத்து வைப்பார். அந்த கிரீடத்தை நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம எழுந்து போகவே கூடாது. சீக்கிரமாக வருகிற ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கூடாது, அதில் பற்றி கொண்டு இருன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். யாக்கோபு 1:12. இல்லைப்பா, வாக்குத்தத்த பண்ணி சோதனை சகிக்கிற மனுஷனா. இந்த கிரீடம் நமக்கு வேணும்னு சொன்னால் நம்ம அதை பெற்றுக்கொள்ளலாம். நமக்கு சோதனை வேணும். நமக்கு தான் பிள்ளைங்களை பரீட்சை வச்சு அப்புறம் ரிசல்ட்டு போட போகிறாங்க. அது மாதிரி இங்கே நமக்கு ஆண்டவர் நமக்கு வந்து டைரெக்டாக நமக்கு கிரீடத்தை நம்ம தலைமையில் வைக்கவும் மாட்டார். நமக்கு சோதனை வரணும், கஷ்டம் வரணும், நெருக்கம் வரணும். அதில் நம்ம நிற்கிறோமா? நான் இது வரைக்கும் நிற்கிறேன்னா உண்மையாக சொன்னேன், பொய் சொல்லல. சிஸ்டருடைய வெள்ளிக்கிழமை கொடுப்பாங்க பார்த்தியா, அந்த போதனை, அந்த சத்தியம். நான் வீட்டில் எதை நினச்சி நான் கண்ணீர் ஊர்னா கரெக்டாக அவங்க சொல்லுவாங்க. அதேமாதிரி ஊழியக்கார், நான் வீட்டில் எதை ஒரு போன மாதத்தில் எலியாவை குறித்து சொன்னார் அவர். நான் வீட்டில் அப்படியே பர்டிகுலராக நினச்சேன், நம்ம ஏன் இருக்கணும், இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பாடு, இவ்வளோ சோதனையா எனக்கு சொல்லிட்டு. நான் மாத்திரம் இருக்கிறேன்னே, நான் ஒரு ஆள் இருக்கிறேன். எலியா கதர்னாராம, நான் ஒருவர் மாத்திரம் இருக்கிறேனே, என்னை எடுத்துக்கொள்ளணும். கரெக்டாக நான் வீட்டை யோசனை பண்ண கரெக்டாக ஊழியக்கார் வாயில் வந்தது அந்த வார்த்தை. அப்போ என்னை தேத்திக்கினாப்பா, நீ எனக்காகத்தான்ப்பா பேசிக்கிற, பரவாயில்ல சோதனை வரட்டும். ஆனால் சோதனை வரலாம், எல்லாம் சோதனை வரலாம். ஆனால் ஒரு சோதனை மட்டும் வரக்கூடாது. அந்த ஒரு சோதனை தெரியுமா, அது நீங்களே தெரிஞ்சுங்க. எல்லா சோதனையும் நம்ம வந்து பொறுத்துக்கலாம். ஆனால் ஒரு கணவர் மனைவின்ற பிரிவினை சோதனை மட்டும் வரக்கூடாது. அதில் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நெருக்கம், அதில் வந்தவங்களுக்கு தான், அதில் அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஆனாலும் சரி, அதிலும் நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி நம்ம தேர்த்திக்கலாம்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குற வசனத்தினால தான் நான் இது வரைக்கும் இங்கே நிற்கிறேன். அப்படியே ஆகிட்டு இருக்கோம். ஆனால் அதான் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம பாக்கியவான ஆகிறதுக்கு சோதனை வரணும், டெஸ்ட்டு வரணும். அதில் தான் நம்ம ஜெயிப்போம், அந்த கிரீடம் நமக்கு கிடைக்கும். அதை பற்றி நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு
அப்புறம் இன்னொன்று எபிரேயர் 1ஆம் அதிகாரம் லாஸ்ட் வசனமா எபிரேயர் 1 கடைசி வசனம். காலையில் கூட சொன்னார் பாஸ்டர். அவர் தாமே வல்லவராக இருக்கிறார். காலையில் கூட சொன்னார் பாஸ்டர். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவர். நம்ம சோதிக்கப்படுறோம், ஆண்டவனை அந்த சோதனையில் நமக்கு உதவி செய்ய வராராம். உதவி செய்கிறேன், சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாராம். ஆனால் நம்ம எது குறித்து நம்ம கலங்கவே கூடாது. எதை பற்றி நமக்கு யாரும் இந்த சோதனையில் நமக்கு யாரும் உதவி செய்யலை. ஆனால் இயேசுவான்னு நமக்கு உதவி செய்கிறேன்னு இங்கே வாக்களித்திருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன். நிஜமாகவே சோதனை வந்தால் நம்ம கர்த்தரை தான் பிடிச்சிக்கணும், மனுஷனை பிடிக்கவே கூடாது. அதான் சங்கீதம் 118:8-9 வாசிக்கிறோம். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேர்தில் பட்டதாக இருப்பதுனால. மனுஷனை நம்பவே கூடாதுங்க. நம்பி 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 நம்ம ஏமாற்றி நம்ம ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், மனுஷனை நம்பவே கூடாது. சுவாசம் உள்ள மனுஷன் நம்பவே கூடாது. என் வாழ்க்கையில் நான் நம்பர்த்தாவே இல்லை. மனுஷன் யாருமே நம்பர்த்தாவே இல்லை. அதனால் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேர் பட்டதாக இருப்பதுனால. பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் பேர் பார்த்து அவர்களை கூட நம்பக்கூடாது, ஏமாற்றுவாங்க. இப்போல்லாம் நிறைய ஏமாத்துறவங்க தான் வந்துட்டாங்க. அதிகாரிங்களாம் ஏமாத்துறவங்க தான் விட்டாங்க. யாருமே நம்பக்கூடாது. நம்ம நம்புறது இயேசு ஒருவர் மாத்திரமே. அவர் தான் அவர் சொன்னது அப்படியே செய்கிறவர். 100க்கு 100 அப்படியே அவர் சொன்னார்னா சொன்னது தான். ஆனால் மனுஷனை நம்ம என்ன செய்யணும், நம்ம நம்பி நம்ம சோர்ந்து போனது போதும், நம்ம சோதிக்கப்பட்டது போதும். ஒரு நாளும் அந்த கிரீடத்தை நம்ம இழந்து போகாதபடிக்கு நம்ம அது அவரை பற்றி கொள்ளணும். அவர் அவர் வருஷம் நம்ம என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவரை ரொம்ப பற்றி கொள்ளணும், அதுதான் தெரியுது. சரி, 3வது யோவான் 3ஆம் நிருபம். யோவான் 1ஆம் அதிகாரம் 11. 3 யோவான். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. பிரியமானவன் நம்மளை பார்த்து சொன்னார், நம்ம என்ன செய்யணும், கூடமான அளவுக்கு ஒருவருக்கும் நம்ம தீமை செய்யக்கூடாது. இப்போல்லாம் மறைமுகமாக இருந்து தீமை செய்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, அக்கான்றாங்க, அதுன்றாங்க. ஆனால் நமக்கு மறைமுகமாக தீமை செய்கிறாங்க. நான் கண்டுக்கணும் என் வாழ்க்கையில். அதுதான் இருக்கக்கூடாது. நம்ம தீமை செய்யக்கூடாது, யாருக்குமே எந்த தீமை செய்யக்கூடாது. நன்மை தான் ஆண்டவர் நம்ம கற்றுக்கொடுத்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஒருவருக்கும் அவர் தீமை செய்தார் என்று இந்த வேதத்தில் கிடையவே கிடையாது. நமக்கு தீமை செய்கிறவங்க நம்ம தீமை செய்யக்கூடாது, அவங்க நம்ம நன்மை செய்யணும். நன்மை செய்தால் நமக்கு என்ன பலன்? அதே யாக்கோபு 1:17 நன்மையானது எந்த பூர்ண பரத்தில் உண்டாக்கி யாதோர் வேற்றுமை. நன்மை செய்கிறவங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரும் பரத்தில் உண்டாகி ஜோதியின் பிதான்னு இறங்கி வருது. அவருக்கு யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நேலும் இல்லை. நன்மை செய்கிறவங்க அவர் ஈவு எந்த ஈவும் பூரணமான எந்த வரமோ பரத்தில் தான் அவருக்கு நமக்கு நன்மை செய்யறதுக்கு வருகிறார். ஆனால் தீமை செய்கிறவங்களுக்கு அப்படி இல்லை. சங்கீதம் 34 சங்கீதம் 34:14
தீமை விட்டு விலகு, நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். தீமை நம்ம விட்டு விட்டோமா, நன்மை தான் செய்யணுமா. ஒருவருக்கும் நம்ம என்ன செய்யணும், தீமை செய்யக்கூடாது. அதே 16, தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்குது. தீமை செய்கிறவர்களுக்கு வர நன்மை பாருங்கள். தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இல்லவே, அவங்க பேரே இருக்காதான், கர்த்தர் அழிச்சிடுவாராம். அற்று போக பண்ணி கர்த்தருடைய முகம் அவருக்கு விரோதமாக இருக்குமா. நம்ம யாருக்குமே எந்த தீமையோ நம்ம செய்யவே கூடாதுங்க. தீமை செய்தால் கடவுள்கிட்ட முதலாவது போகவே முடியாது. நம்மளால் உண்டான நமக்கு ஏன்ற மட்டும் யாருக்கும் நன்மை செய்ய நினைக்கிறோமா, நன்மை தான் செய்யணும். நமக்கு தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு நன்மை செய்யணும். தீமையை நன்மையினாலே செஞ்சு அவங்கள தம் பக்கமாக அவங்கள திருப்பி பண்ணணும். பரவாயில்ல, நம்ம தீமை செஞ்சாங்க பரவாயில்ல, அவ்வளோ தீமை செஞ்சு கூட அவங்க நமக்கு நன்மை செய்கிறாங்க, அவங்க உணர்வு அடைவாங்க. அதுதான் நம்ம தீமையை பின்பற்றவே கூடாது. அதான் அந்த வாசித்து அதோட எபிரேயர் 6:18. எபிரேயர் 6:18. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக்கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். ஆமென். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்கள் நிறைந்து ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையா தேவன் அப்படி செய்த. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை பற்றி நமக்கு நம்பிக்கை அதான் நமக்கு ஆண்டவர் ஓடி வந்த 2 மாறாத விஷயம் இதில் தாங்க. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு. நான் கூட இதை எப்படி சொல்லணும்னு நினச்சேன். ஒரு முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் இதை பாஸ்டர். 2 விசேஷங்களை குறித்து, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. நான் தப்பாக சொல்கிறேன்னு கூட தெரில, எனக்கே தெரில. இதில் இருக்குது நம்ம நன்மையான அதான் நம்பிக்கை பற்றி கொள்ளணுமா. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை பற்றி கொள்ள அடைக்கலமாக ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்கள் தாங்க இருக்குது. இதில் தாங்க நமக்கு நம்பிக்கை, விசுவாசம் எல்லாமே இதில் தான் இருக்குது. இதை நம்ம பற்றி கொள்ளணும். நம்பிக்கை இன்னும் படித்து இன்னும் பற்றி கொள்ளணும். அதுதான் நம்பிக்கை. அதோட சங்கீதம் 63:8. எனக்கு வேகமாக சொல்ல தெரில. சரிப்பா. என் ஆத்துமா உண்மை தொடர்ந்து சங்கீதக்காரர் சொல்கிறார், என் ஆத்துமா உண்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது, முது வலது கரமை என்னை தாங்கிறது. நம்ம ஆத்துமா என்ன செய்யணும், தொடர்ந்து தாலித்துக்கு வரோம். நம்ம தொடர்ந்து வரோம். என்னென்ன ஜபத்துக்கு வரோம், ஆராதனைக்கு வரோம். ஒரு சிலர் அப்படியே மறந்துடுறாங்களே என்னன்னு தெரில. இல்லை அவர் சொல்கிறத வார்த்தைக்கு அசட்டப் பண்ணுறாங்களேன்னு கர்த்தர் அறிவார். நம்ம தொடர்ந்து வரோம். நிச்சயமாகவே நமக்கு அவரை தொடர்ந்து வர்றதுனால நம்ம ஆத்துமா அவருடைய வலதுக்கரை நம்மளை தாங்குமா. நமக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னா ஓடி வருவாராம். அவர் வலது கரத்தினா தூக்கி எடுப்போம். நம்ம விழும்போதெல்லாம் அவர் தூக்கி எடுப்பார். வராதுங்களை எப்படி தூக்கி எடுப்பார், அப்படியே போட்டு அமுக்கு வருத்தாரு. தாங்குறான்னா அவர் விடாமல் பற்றி கொள்ளணும். அவங்கள தான் அவர் தாங்குவார். நீ வராமல் ஞாயிறு வந்தா எப்படி உன்னை தாங்குவார்? எப்படி தாங்குவார் சொல்லு? தாங்கவே மாட்டார். அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம சோர்ந்து போகாத படிக்க நம்முடைய ஆத்துமா உண்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கணும். நம்ம அவரை தொடர்ந்து பற்றி கொள்ளணும். அதான் அவரை தேடுகிறவருக்கும் அவர்களை தேடாதவர்களுக்கும் நான் வித்தியாசத்தை காட்டுவேன்னு சொன்ன. நிச்சயமாக காட்டுத்தான் போகிறாரு. ஒரு நாளைக்கு அவருடைய வருகையில காட்டுத்தான் போகிறாரு. எல்லாம் என்ட்ரு ஆகிக்கினே இருக்குது. நான் பேசுத்தோம், சரி நான் வீட்டில் பேசுத்தோம், இங்கே பேசுத்தோம், இல்லை அது என்ட்ரு ஆகிக்கினே இருக்குது. ஒன்றும் நம்ம மறைக்கவே முடியாது. அந்த தேதி அந்த டேட்டு போட்டு ஜீவ புஸ்தகத்தில் எழுதி கொண்டு தான் இருப்பான். ஆனால் ஒரு நேரத்தில் கோபத்தில் பேசிடும்போது அப்போ தான் பேசிவிட்டு அப்படியே ஐயோ பேசினேன் அப்படி சொல்லுவான். ஏன்னா வீட்டில் அவ்வளோ நமக்கு பாடுகள், கண்ணீருக்கு நிம்மதி இல்லை. இங்கே வந்தால் தான் நிம்மதி
சந்தோஷம் எல்லாமே. அதுக்கு தான் நான் ஆராதனை சீக்கிரமாக விடாது, எல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக விடாது. இங்கே போனால் தான் நமக்கு எல்லாமே. நம்ம கொஞ்ச நேரம் நம்ம குடும்ப காரியங்களாம் மறந்து, நம்ம கஷ்டத்தெலாம் மறந்து, நம்ம கண்ணீர்லாம் மறந்து இங்கே சந்தோஷமாக இருக்கணுமே, அதுதான். அது நிரந்தரம் இல்லை, குடும்ப வாழ்க்கை நிரந்தரமே கிடையாது, இதுதான் நிரந்தரம். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன், என் யோசனைக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். அப்புறம் இது தப்பான ஏதோ எடுத்துக்காதீங்க. யோபு கூட பாரு, யோபு 1:22 வாசிங்க. லாஸ்ட் வாசனம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. யோபு எல்லாவற்றிலும் பாவமே செய்யலை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. யோபு வாழ்க்கை எடுத்துமோன்னா எல்லாருக்கும் தெரியும், சொல்லாத்த ஊழியக்காரர் பேசாத நான் பேச போகிறேன் எல்லாம். யோபு எல்லாத்தையும் ஒரே நாளில் இழந்துட்டார். அப்போது கூட அவர் என்ன செய்தார், அவர் வாயில் ஒரு வஞ்சகமான வார்த்தை குறையே சொல்ல, என்னை கொன்று போட்டாலும் அவர் என்ன செய்வேன், பற்றி நம்பிக்கையோடு இருப்பேன். நமக்கு ஒன்று அப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தை ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. எல்லாத்தையும் ஒரே நாள் கொண்ட எல்லா மனைவியை தவிர எல்லாத்தையும் எழுந்துட்டார். ஆனாலும் கூட அவர் வாயினால் ஒரு வார்த்தை கூட தேவனை பற்றி குறை சொல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கி குறை சொல்கிறோங்க நிறைய, நானே குறை சொல்லுவேன் நிறைய. ஏன்னா நான் வந்து குறை சொல்ல மாட்டேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னாக்கா ஆனால் அந்த யோபா போல் பொறுமையான மனுஷன் யாருமே இந்த பூமியில் இருந்ததே இல்லை. அவர் எப்படி தான் பொறுத்தாரோ எனக்கே தெரில. அவ்வளோ எல்லாத்தையும் இழந்துட்டார்ப்பா. எல்லாத்தையும் சொத்து சுகம், மாடு ஆடு ஒட்டகம் பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்துட்டார். அப்படி அவர் எப்படி தான் குறை சொல்லாமல் இருந்தாரோ தெரில. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், அவருடைய ஆண்டருடைய அவரை அப்படி தாங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். அவரை அப்படியே சோத்திரம். இந்த சோத்திரம் தான் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். நம்ம வாயை கூட அப்படித்தான் அப்படியே பொத்திக்கணும் பொழுது நினைக்கிறேன். இந்த யோபனுடைய வாயில் வச்ச வார்த்தையை நினச்சா ஒரு குறை கூட சொல்ல, தேவனை பற்றி குறை சொல்ல. அப்புறம் நம்ம கொஞ்ச நாளைக்கு ஒரு வாரம் தான் வாய் பொத்திக்கினே இருப்பேன். நான் ஒரு வாரம் தான், ஆண்டவரே என் வாயை கட்டு, ஆண்டவரே என் வாயை கட்டு, வீணான வார்த்தை பேசணும், ஒரு வாரம் தான் நான் இருப்பேன். ஏன்னா யோபு எப்படி தான் இருந்தாரே தெரில. ஆனால் நம்ம வந்து யோபை போல தான் இருக்கணும். யோபை போல இருந்தால் தான் நம்ம ரெட்டிப்பான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் ஒரு குறையும் சொல்லவில்லை. எசேக்கியேல் 33:31. இந்த வசனத்தை கூட போன வாரத்து முன்ன சொன்னார் பாஸ்டர். ஜனங்கள் கூடி வர வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்டார்கள். ஆனாலும் அவர்கள்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினால் இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசனை பின்பற்றுகிறது. அதான் ஆண்டு வழக்கத்தின்படி வராங்க, சொல்கிறத கேட்கவே இல்லை. ஜனங்கள் உண்மையாக ரொம்ப அசட்டை பண்ணுறாங்க, தெய்வ சமூகத்தை ரொம்ப அசட்டை பண்ணுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒண்டி வந்துட்டால் போதும் என்ன ரொம்ப அசட்டை பண்ணுறாங்க. எதுவும் சொல்கிறதுக்கு நமக்கு பயமாக இருக்குது. உன் வார்த்தைகளை கேட்டு ஆனாலும் அவர்களுடைய அவைகளின்படி செய்கிறதில்லை. அவங்கப்படி வார்த்தை கேட்குறாங்க, கேட்டு இந்த காதில் கேட்டு மறுக்கலாம். அவர் அப்படி தான் சொல்லுவார், அவர் இப்படி தான் பேசுவார். வார்த்தையோடு வாரம் வந்தால் போதும்ன்ற அளவுக்கு அவங்க அதான் நினைப்புறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்னா அவங்களுக்கு வராதவங்களுக்கு வந்தால் பிடிக்காது பொழுகுது. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்பா. தேவ ஆராதனைனா இங்கே மாத்திரம் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இது வரைக்கும் போய் கூட கேளுங்க. சார்ல தெரியும், சின்ன பசங்க தான் வச்சுருப்பேன், 4 பசங்களை இப்படி உங்களுக்கு மாச்சிருப்பேன். பசங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா நின்ட்டு நான் சொல்லவே மாட்டேன். நான் நைட்டு ரொம்ப பாரத்தோடு ஜோன் ஏசப்பா என் பிள்ளைங்கள இந்த ஆராதனைக்கு டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அது தலைமையில் கை வச்சு படக்கு போட்டுருவேன், சீக்கிரம் எழுப்பி விட்டுருவேன். அவங்க செய்வேன். எங்கள் வீட்டுக்காரர் ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் மட்டும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிடுவார், பசங்களை குளிக்க வைக்க மாட்டார். உண்மையாக சொல்கிற பொய் சொல் தேவ சமுதிரம் எல்லாத்தையும் நான் தான் பண்ணுவேன். பண்ணிவிட்டு ஆராதனைக்கு போவேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இருதயமோ பொருளாசையில் பின்பற்றுகிறது, அவர்கள் வாயினால் இன்பமாய் பேசுகிறது.
வாயினா இன்பமாக பேசிவிட்டு தேவ சமூகத்துக்கு நம்ம அசட்டை பண்ணி நிற்கக்கூடாது, பொருளாசை பின்பற்றக்கூடாது. ஏன்னா தேவனுடைய ஆராதனைக்கு போனேன்னா ஜபத்துக்கே போயிடுவேன், எல்லாரும் கையில் பிடிச்சின்னு ஈத்துன்னு தரத்தான்னு ஈத்துன்னு ஓடி போயிடுவேன். அப்போ சொல்லுவார், இப்போ கூட என்னை பற்றி சொல்லுவார் சாட்சி. அந்த இன்னைக்கு ஜபம் பண்ணுறாங்க பாரு, இப்போ ஆராதனைக்கு ஜபம் பண்ணி விட்டுதை நான் தான் ஃபஸ்ட்டு அங்கேயும் பண்ணுவேன், அங்கேயும் நான் தான் பண்ணுவேன். இது வரைக்கும் ஒரு ஆராதனை கூட ஞாயிற்றுக்கிழமை நான் மிஸ் பண்ணிட்டே கிடக்கு சொல்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டு எப்படியே இருக்கும் பொழுது, ஒரு 40 வருஷத்துக்கு இருக்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விடவே மாட்டேன். எந்த ஆராதனை நான் விடவே மாட்டேன். என் பிள்ளைங்களை இழுத்துக்கினே நான் போய்ட்டு இப்போ சொல்லலாம் வாமா ஆராதனை. அந்த பையன் வர மாட்டேன்றான், என் பொண்ணாக சொல்கிறான் கிதியோனி அம்மா வரல, ஜெசிகா அம்மா அதுங்க வரவே ஏன் கொம்பு எடுத்து போலன்னேன், அடிச்சு போட்டுருந்தேன் அடி. இப்போ கிதியோன் கொஞ்சம் இது வளர்ந்துட்டான், இன்னும் வாலிப்பினான்னா அவன் பின் வாங்கிடுவான், விடாதே அவனை ஈத்தான் போய் அவங்க ஆயா விட்டு போய் பூந்து போனான். ஈத்தானுவன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. வந்தேன் செம்மையாக கேட்பேன் அவனை, ஏன்டா சர்ச்சுக்கு வரலாம், ஐயா வரல பிடிக்காது, துட்டெல்லாம் கேட்காத என்னவேன், காசு கேட்பான் வந்து நீ சர்ச்சுக்கு வரணும் பாரு. அதை பாரு நம்ம சுரேஷ் விட்டு பையன் பாரு, அம்மனி விட்டு பையன் பாரு, ஈத்து கூட்டின்னு வராங்க பாரு, அவங்களாம் கூட்டின்னு வரல, அவங்க எவ்வளோ தூரங்கிறாங்க கூட்டின்னு வராங்களா, நீயும் கூட்டின்னு வாங்க. இது சொன்னால் கூட அதெல்லாம் போட்டு கேட்பாங்க பொழுது, பயமாக இருக்குது. என் பிள்ளைங்களை பற்றி குறை சொல்கிறியான்னு வாங்க பொழுது சோத்திரம். நான் நல்லதுதான் சொல்கிறேன், கெட்டதையே சொல்லலை. ஏன்னா அது கடைசி காலங்க, பிள்ளைங்களை விடக்கூடாதுங்க, பிள்ளைங்களை வீணாக கெட்டு போயிடும். ஏன்னா இந்த காலத்தில் சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப மதிக்க மாட்டேங்குதுங்க. அதனால் பிள்ளைகளுக்கு சொல்லணும். பொருளாசை நான் அவர்களுடைய இருதயமோ பொருளாசை பின்பற்றுகிறது, பொருளாசை பின்பற்றி போகிறது. ஆமாம், பொருளாசை இருக்கவே கூடாது. அந்த பொருளாசை நம்ம எங்கெங்கோ நம்மளை பின்மாற்றத்தில் இழுத்துக்கின்னு போயிடும். ஆனாலும் நம்ம இருக்க வேண்டியது நம்ம இருக்குதா, அதையோட நம்ம என்ன செய்யணும், அது இதை பண்ணணும். ரூத்து எடுங்க, ரூத்து 1:14, ரூத்து 1:14. ரூத்துமா, ரூத்து சங்கீதத்தில் ரூத்து 1:14. ஆமாம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டான். ஏன்னா இது ரூத்தின் சரீரம் உங்களுக்கு தெரியும், இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அவள் பெத்லேகம் இருந்தா, அங்கேருந்து மோவாப்புக்கு வந்தாங்க. மோவாப்பு 10 வருஷம் அவங்க இருந்தாங்க. அப்புறம் 2 பிள்ளை கணவர் இருந்துட்டார், பிள்ளைகள் இருந்து. ஏன்னா நான் இதெல்லாம் சொல்லலை, எப்படி பின்பற்றினாங்க அதை பற்றி தான். எப்படி ரூத்து பின்பற்றினா அதை பற்றி தான் நான் சொல்ல வரேன். இதெல்லாம் படித்தா லேட்டாகிடு, இப்போ டைம் ஆகிடுச்சு, ஒரு 8 ஆகிப்போச்சு. முத்தமிட்டால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். விடாமலை பற்றி கொண்டாள். யாரை பற்றி கொண்டாள்? தன் மாமியை. அப்போது 16 அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இந்த மாதிரி இப்போதைக்கு இருக்கிற காலத்தில் இந்த மாதிரி மாமியார் இப்படி மாமியாரும் மருமகள் இருப்பாங்களா? அப்போ எப்படி இருந்திருக்கிறாங்க பாரு. அதை இந்த அம்மா இங்கே வாசித்த எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. எவ்வளோ ஐக்கியமா, எவ்வளோ அந்யுன்யமா. நீ போகிற இடத்துல நானும் வருவேன், ஊஞ்சானோம் ஏஞ்சானோம் நீ சொல்கிறாங்க. ஆனால் இப்போலாம் இருப்பாங்களான்னு தெரில, எதுவுமே சொல்ல முடியல, பயமாக இருக்குது இப்போலாம். ஆனால் எனக்கு ஆசை இனிமேல் தான் இருக்கணும், ரூத்தை போல் நகோமியை போல் இருக்கணும்னு ஆசை. அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம ரூத்தா மாதிரி ஆண்டவர் என்ன செய்யணும், பின்பற்றணும். அவளுடைய மாமியாருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. அவள் சொல்கிற ஆலோசனைலாம் எடுத்துக்கொண்டான். அவள் என்னென்ன சொன்னாலும் அதெல்லாம் அவள் எடுத்துக்கொண்டு மாமியாருடைய ஆலோசனையாக நடந்து கொண்டா. அப்போ தான் சொல்கிறாரு ரூத்து 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமா போன்றார். அதான் ரூத்துனா சேரா
மாமிக்கிட்ட சொல்லிட்டு போகிறான் நொகமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போகிறேன், யாருடைய கண்கள்லாம் எனக்கு தயவு கிடைக்கும்ன்ட்டு சொல்லிட்டு போகிறான். அதுக்கு சொல்கிறா, மகளே போ, வயல்வெளிக்கு போகிறான். வயல்வெளிக்கு வந்து போகும்போது, வயல்வெளின்றது நம்ம சபையை நான் என்னுடைய புத்தி கேட்டதுக்கு சொல்கிறேன். நான் வயல்வெளின்றது சபை. ரூத்து வயல்வெளிக்கு போனதுனால தான் அங்கே ஒரு வந்து போவாசுடைய கண்களில் அவளுக்கு என்ன செய்யுது, தயவு கிடச்சிது. தயவு கிடச்சதுனால தான் அவன் என்ன செய்கிறான், எல்லாத்தையும் இது யாருடைய கேட்குறான், நீ எங்கேருந்து வர, நீ எந்த தேசத்துலேருந்து வர. அது அப்போது போவாஸ் ரூத்தை பார்த்து 8:2 மகளே கேள், பொறுக்கி கொள்ளு. சொல்கிறான். அப்போ வந்து அந்த சொல்கிறான் போவாஸ், இங்கே நீ இருந்து பொறிக்கொள்ளுமான்னு. அதே மாதிரி 10ஆம் அதிகாரத்தில் கடைசி நான் படிக்கிறேம்மா, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது. அதான் வந்து ரூத்துக்கு என்ன செய்தான், போவாசுடைய கண்களில் தயவு கிடைச்சது. அப்புறம் சொல்கிறான், அதோட 12, உன் செய்கைக்கு தக்க பலன் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய செட்டின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைக்கும். ஆமே, நம்ம செய்கைக்கு தக்க பலன் உனக்கு கட்டளையிடுவாராக. அவர் செய்கைக்கு தக்க கட்டளையிடுவார். சட்டின் கீழே அடைக்கலமாய் உனக்கு வந்து அவரால் நிறைவான பலன் வந்து அவரால் நிறைவான பலன் அவளுக்கு வந்தது. நமக்கு கூட அவர் சட்டை நேலிலே நம்ம இங்கே தேவனுடைய ஆலயத்தை தேடி வரும்போது நிறைவான பலன் அவர் தாங்க நமக்கு கொடுப்பாரு. கர்த்தர் ஒருவர் தான். ஆனாலும் ரூத்தை போல நினச்சி நம்ம பற்றி கொள்ளணும். அப்படி ரூத்து எப்படி தன் மாமியாரை பற்றி கொண்டாலோ, நாம் என்ன செய்யணும், அந்த வார்த்தை நம்ம வந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து அவர் ஜெபித்து இந்த தேவ சமூகத்தில் நின்று அவர் வந்து நமக்கு வந்து வார்த்தையை கொடுக்குறாருன்னா அதை நம்ம என்ன செய்யணும், அந்த வார்த்தையை பிடிச்சுக்கொள்ளணும், காத்துக்கொள்ளணும். அந்த வார்த்தை அவர் இரவெல்லாம் இப்போ நாளைக்கு ஆராதனா சனிக்கிழமை தூங்க மாட்டார், ஏன்னா நாளைக்கு பேசணுமேன்னு சொல்லிட்டு தேவ தூதர்கள் அவரோடு பேசுகிறார். பேசி அந்த தேவனுடைய சபைக்கு இந்த வார்த்தை கொடுணும். சகோரி பேசும்போது தான் கர்த்தரோடு அவங்களோட பேசுகிறாங்க, 2 பேரோட ஆண்டவர் பேசத்தான்னா இங்கே வந்து அவங்க பேசுகிறாங்க நமக்கு. ஏன்னா ரூத்து பாரு, தன் மாமிய வார்த்தைக்கு அவ்வளோ கீழ்ப்படிஞ்சா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறாங்க, அவங்க ஊழியக்காருக்கு நம்ம எப்படி கீழ்ப்படினோம், நிச்சயமாக கீழ்ப்படினோம். அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சா இந்த ரூத்துக்கு கொடுத்த பலன், அவர் சட்டில் நீரில் வந்து அவளுக்கு கொடுத்த பலன் நன்மை நமக்கு வரும். அப்புறம் வந்து போவாஸ்கிட்ட போகிறா. 3ஆம் அதிகாரம் 10 நான் முடிச்சிடுறேன். சிலுவை அது இன்னும் 2 இதுக்குது, ரொம்ப டைம் ஆகிற மாதிரி இது. 3:10 அதான் போவாஸ் சொல்கிறாரு, உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம், உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரியாக இருந்திருக்கிறான். அவள் வந்து அப்போ தான் அதை கீழே பாருங்க, ஊரார் எல்லாரும் மதிப்பார்கள். அவர் சொல்கிறாரு, இந்த ஸ்திரீ கூட குணம் பாருங்க, ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாப்பா குணசாலியான ஸ்திரிப்பா. அது வந்து இவர் போவாஸ் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உனக்கு யாவையும் நான் இது சொல்கிறேன் செய்வேன், பயப்படாதே, உனக்கு என்ன வேணால் நான் செய்வேன், நீ பயப்படாத மகளேன்னு ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு அந்த ரூத்துக்கு. அதனால தான் அவளுக்கு வந்து போவாஸ் என்ன செய்தார், ஒரு மனைவியாக ஏற்றுக்கொண்டார் அந்த ரூத்தை. அவருடைய பட்டு போன அவர் வாழ்க்கையை அவர் வந்து அவர் போவாஸ் தன் மனைவியாக ஏற்றுக்கிறதுனால அவர் பட்டு போன வாழ்க்கை வந்து அவளுக்கு வந்து ஒரு துளிரி விட செய்தது. பயப்படாதே, நம்ம கூட ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை பயப்படாதேன்னு சொல்கிறார். பட்டு போன நம்ம வாழ்க்கையை எங்கெல்லாம் பட்டு போச்சோ, குடும்பத்தில் ஆவிக்குரிய ஜீவித்தில் நம்ம எதெல்லாம் பட்டு போச்சோ அதெல்லாம் இடத்துல நம்ம ரூத்துக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கை துணை ஆண்டவராகி இயேசு மணவாளனாய் அவர் வரப்போகிறார். நம்ம மணவாட்டியாக இருக்கிறோம். அவர் வரும்போது நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்கு கூட நல்ல குணத்தை அவர் எதிர்பார்க்குறார், நற்குணத்தை எதிர்பார்க்குறார். அந்த ரூத்துக்குள்ளே இருந்த சுபாவத்தை நமக்குள்ளே இருக்கணும்னா நிச்சயமாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வரும்போது
குணசாலியாக இருக்கும்போது மனவாட்டியே நான் மணவாளன் வரும்போது மனவாட்டி எதிர்கொண்டு போகும்போது அவன் உண்மையாக நம்மளை வந்து ஏற்றுக்கொள்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக அது மாத்திரம் இல்லை, கடைசி 2 வாசம் ஒரே ஒரு வாசம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். மத்தேயு 16 என் சிலுவையை சுமங்க. டக்குன்னு என்னால் எடுக்க முடியல. 16 24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்படியே இயேசு கிறிஸ்து நாம் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து அப்படியே நோக்கி அவரை பின்பற்றணும். நம்ம விரும்பி நம்ம எல்லாத்தையும் நம்ம சுயத்தை வெறுக்கணும், நம்ம பெருமையை வெறுக்கணும், நமக்கு எதெல்லாம் ஆண்டவர் விட பெருசாக அதெல்லாம் வெறுக்கணும். இந்த உலகத்தையே வெறுக்கணும், உலக ஆசை இச்சை எல்லாத்தையும் நம்ம வெறுத்தா தான் அவர் நமக்காக பாரமான சிலுவையை சுமந்து கொண்டார். அந்த பாரமான சிலுவை உனக்காகவும் எனக்காகவும் அவர் சுமத்ததுனால ஆண்டவர் என்ன செய்தார்? அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றிய கடவன். அனுதினமும் பாடுகளை நம்ம பாடுகளோடாய் நடத்துகிறார். சிலுவை என்ற பாரம், இந்த உலகத்தில் பல பாரங்கள் நம்மளை அழுத்தினாலும், பல கஷ்டங்கள் நம்மளை அழுத்தினாலும் நமக்காக அவர் பாரமான சிலுவையை சுமந்து கொண்டார். அதனால் நாம் வந்து அவரை அதிகமாக பின்பற்ற வேண்டும். இந்த கடைசி நாட்களில் நாம் என்ன செய்தோம்? நம்ம உலகத்தை நோக்கி ஓடாதபடிக்கு கர்த்தரையே மாத்திரம் நம்ம பின்பற்றினா நம்ம சோர்ந்து போக மாட்டோம், நம்ம வெட்கப்பட மாட்டோம். ஆனாலும் கூட அதான் மனுஷன் இந்த 26 மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாகாத எண்ணத்தை கொடுப்பான். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்த தன் ஜீவனை நஷ்டப்படுத்திடுறாங்க. இப்போலாம் ஜீவனை நஷ்டப்படுத்திடுறாங்க. ஆனாலும் நம்ம வந்து சத்தியத்தை அறிந்தவர்கள், நம்ம வந்து நல்லா ஆவிக்குரிய சத்தியத்தில் நம்ம வளர்கிறோம். அதனால் நம்ம ஆத்மா நஷ்டப்படுத்தவே கூடாது. அன்று பேதுரு கூட அங்கே சொல்லியிருக்கிறாரு, அப்போஸ்தலர் 3ஆம் வசனத்தில் லாஸ்ட் 11 வாசிக்கிறேன். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலோமன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவரிடத்திற்கு ஓடி வந்தார்கள். அதான் சப்பானியாக இருக்கிறான். அப்போ வந்து பேதுரு என்ன செய்கிறாரு? அலங்கார வாசல் டெய்லியும் கூட தீக்காந்து விடுறாங்க. ஏசு நாமத்தை அவன் உத்து பார்க்குறான். அவனா செய்த பொண்ணும் பொருளும் கொடுப்பான்னு அந்த சப்பான்னு நினைக்கிறான். என்னிடத்துல பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, ஏசு நாமத்தினால எழுந்து நட என்ற அதிகாரத்தோடு அவன் வல்லமை அவனுக்குள்ள எவ்வளோ ஒரு அதிகாரம் அபிஷேகம் இருந்ததுனால பேதுருவை கொண்டு அந்த சப்பானியை நடக்க வைத்தார். அப்போது குணமாக்கப்பட்ட அந்த சப்பானியை பேதுரு யோவனை பற்றி கொண்டான். நம்ம இந்த இடத்துல வரோம், எவ்வளவே நம்ம வந்து நன்மை பெற்றிருக்கிறோம். நம்ம இந்த இடத்துல எவ்வளோ நன்மை பெற்றிருக்கிறோம். ஆனாலும் கூட நம்ம என்ன செய்யணும்? நம்மளை நடத்துகிறாங்க ஊழியக்காரர். அவங்கள எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்ம நடத்துகிறவங்கள அவங்கள பின்பற்றணுமா? அவங்கள பின்பற்றினா தான் நம்ம என்ன செய்த பின்பற்றி கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பிரமிக்கத்தக்கதாக பிரமயம் எனப்பட்ட சாலோமன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்தில் அவர் இடத்திற்கு ஓடி வந்தார்கள். பேதுரு பாரு, பேதுரு ஆண்டவரை மறுதளித்தவன், பேதுரு ஆண்டவர் கூட போனவன், அவர் செய்த நன்மைகள், ஆண்டவர் செய்த நன்மைகளை கண்ணார கண்டவன், எல்லாம் ஆண்டவரோடு கூட படுத்துவேன், ஆண்டவரோடு கூட சாப்பிட்டுவேன், நான் ஆண்டவரோடு கூட நடந்து எல்லா அற்புதங்களும் அதிசயங்களை செய்தான். ஆனாலும் பாருங்கள், அவன் ஆண்டவரை மறுதளிக்கிறான். ஆண்டவருடைய சத்தியமாக நீ யாருன்னு தெரியாதுன்னு சொல்கிறான். சிலுவையில் போகும்போது சொல்கிறான். அப்போ கூட ஆண்டவர் என்ன செய்கிறேன்?
மறுபடியும் அவனை அப்படியே விடாதபடிக்கு மறுபடியும் அவனை தூக்கி எடுத்து எவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்காரு. ஒரு சப்பானே நடக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவர் அந்த பேதுருக்குள்ளே அவ்வளோ அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. அவன் வந்து ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்தவன் கூட நம்ம சாய்ந்தவன் அவன் அப்பேற்பட்ட அவர் செய்தார். அவ்வளோ ஆண்டவரே மறுதளிச்சிட்டாரு. அவரை கொண்டு இவ்வளோ அற்புதம் செய்தார், நம்மளே கொண்டு செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார், நிச்சயமாக செய்ய. ஆனால் ஆண்டவரை நம்ம பற்றி கொள்ள, மனுஷனை பற்றி கொள்ளக்கூடாது. நம்ம போகிறோம் ஜெபிக்கிறோம், ஒரு வீட்டத்தில் நம்ம அதிகாரத்தோடு ஜெபிக்க போது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை ரட்சிக்கப்படுங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிற வியாதிகளாம் குணமாக்கப்படுவார்கள். ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒரு முறை எங்கள் தங்கச்சிக்கு நான் செய்தான், எனக்கு அடுத்த தங்கச்சி 4வது தங்கச்சி போகும்போதெல்லாம் மணலிக்கு நான் சொல்லுவேன் ஆண்டவர் பற்றி. சரின்னுவா, சரி நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுவாள். அப்புறம் ஒரு நாள் அவளுக்கு ரொம்ப முடியாமல் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சுருக்குறாங்க. அப்புறம் எனக்கு ஃபோன் வந்தது, நானும் அவரும் போனேன்னாக்கா 3 நாள் ஆச்சு இந்த படுக்கையிலே தக்கிட்டு ஏந்து கூட உட்காரல, ரொம்ப வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அவரை போனோம். எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்தது, ஒரு காசு என்ன கொடுங்கன்னு சொன்னேன். கொடுத்தாரு. எதிர்காலி போய் ஒரு எண்ணெய் வண்ண தேங்காய் நாங்கள் இருவரும் ஒரு மனமாக அந்த எண்ணெய் மேலே கையை வச்சு ஜோம் பண்ணி உனக்கு என்ன பண்ணுது சொல்லுன்னோம். எனக்கு உட்கார முடியல, என் தலை சுற்றுது அப்படியே நிமிந்தே பார்க்க முடியலன்னு சொன்னான். சரி நாங்கள் 2 பேரும் ஜோம் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டோம். அப்புறம் என்ன செய்தான், அப்படியே தூங்கிட்டான். 3 நாள் ஆச்சு அவள் அந்த பெட்டிலேருந்து எழுந்து யூரின் கூட போக முடியாதபதுக்கு படைக்கிலே இருந்தான். அப்புறம் சரி நான் ஜோம் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து ஒரு 6 பற்றி எழுந்தான். என்னை தூக்குன்னா சரி தூக்கி உட்கார வச்சான். நான் போகிறேன் பாத்ரூமுண்ணா. பாத்ரூம் பிடிச்சி வரா, என்னை பிடிக்காது, நான் போகிறேன், எனக்கு என்னவோ ஒரு மாதிரி பண்ணுது, எனக்கு நல்லா ஆகிட்டுக்கிற மாதிரி இது, நான் போகிறேன். 3 நாளாக பிடிச்சின்னு போயிருக்கிறாங்க அவளை. அந்த பார்த்தே எப்படி இந்த பேதுரு வந்து ஜெபித்த போது அந்த அந்த நடக்க முடியாதுன்னு ஆண்டவர் அவர் கை தூக்கி நடக்க வச்சார். அந்த வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையில் தான் அபிஷேகமான வார்த்தை சொல்லும் போது படுத்த கிடந்த அவளை கூட நாங்கள் ஜெபம் பண்ணும்போது எழுந்து அவளே போகிறான். அப்போ சொல்லிட்டு வந்தேன், கடவுள் உனக்கு இதான் சந்தர்ப்பம், நீ ஆண்டவரை ஏற்றுக்கணும்னு சொன்னேன். அப்புறம் சரின்னு போயிட்டு திரும்பி மறுபடியும் பார்க்க போனால் வெள்ளிக்கிழமை பழம் தேங்காய் பூ வச்சுக்கின்னு பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு தாங்க போகிறேன். என்னடின்னு கோயிலுக்கு போய்ட்டு வரான். உன்னை எப்படி நிலைமைக்கு இருந்தால் உனக்கு அறிவு இருக்குதானே நல்லா சொல்லி திட்டிவிட்டு, தாட உங்கள் வீட்டுக்கு நான் வரமாட்டேன், நான் எப்படிலாம் ஜோம் பண்ணி வீட்டில் நான் போய் உனக்காக பாஸ்டிங் எடுத்து ஜோம் பண்ணுறேன், போறியா அந்த கல் சாமிக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ போன மாதம் தாங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. போன மாதம் ஞானஸ்தானம் எடுத்தான், எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஆண்டவரை ரொம்ப நாளாக ஏமாற்றின்னு இருந்தேன், இப்போ நான் ஆண்டவர்கிட்ட போயிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துக்கினேன். நான் சரி நல்லது மட்டும் பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன் ஜெபம் பண்ணி கொடுத்துரு. எங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணி கொடுத்துட்டாரு, உனக்கு எங்கே வலிக்குது அங்கே தேய் சுகமாயிடும். எங்கள் இன்னொரு தங்காச்சி பார்வதின்ற தங்காச்சி அவளுக்கு ஜெபம் பண்ணி மாதிரி அக்கா அவங்க பாஸ்டர் இருக்கிறாரு, அவங்க பாஸ்டர் எண்ணெய் கொடுப்பாரு வாய்ந்து கொடுக்க அக்கா, நான் எங்கே வலிக்குதுன்னு சொல்கிறேன்னா அங்கே தேய்ச்சா ஐயோ மாத்திரை கூட கேட்கல, இதை தேய்க்கிற இடத்தெல்லாம் சுகமாயிடுது. ஐயோயோ எனக்கு இப்போ நான் ரொம்ப ஆஸ்பத்திரிலாம் போகிறதில்ல, அது எங்கே தேய்க்கிறனோ அங்கங்கே சுகமாயிடுது. ஒரு நாள் தலையில் எனக்கு வந்து ஓடுற மாதிரி இருந்தது, வலிக்கிற மாதிரி இருந்தது. அது தேய்க்கிறேன்னா இவளுக்கு அவள் சொல்லி அவள் வந்து அதனால தான் பாவம் அதுக்கு கொஞ்சம் அந்த ஜபம் எனக்கு கொடுத்தேன். ஆண்டவரை பிடிச்சிங்கோ, வழிகாட்டி விட்றேன், நீங்கள் ஆண்டவரை பிடிச்சி ஆண்டவரை பின்பற்றுங்கோ, எண்ணெய் இல்லை ஆண்டவரை பின்பற்றுங்கோ. இந்த எண்ணெயில் அவர் வந்து பாரமாக ஜபம் பண்ணி கொடுக்குறாரு, நீங்கள் ஆண்டவரை வந்து குடும்பமாக ஏற்றுங்கோ சொல்லிட்டு நேற்று நல்லா சொல்லிட்டு வந்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். ஆனால் வந்து இந்த வார்த்தையை பேச வைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நான் ஒரு திக்காக பேசிட்டேன். அதான் உங்களுக்குள்ளதே நான் வருமளவும் பற்றி கொண்டு இருங்கள். நமக்கு உள்ளதை நம்ம வந்து விட்டுட்டே கூடாது. கடைசி மரண பரியந்தான் அவருக்குள்ளே நம்ம பற்றி கொண்டு இருந்தால் தான் அவர் மணவாளான் வரப்போறார், நம்ம மணவாட்டியாக எதிர்கொண்டு போகலாம். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதான்